தின்னுட்டேக்குது இது வந்ததுலேருந்து. அவங்க சீவேல அப்படியே எடுத்து கேஸ் பீஸ் போட்டுக்கிட்டாங்க. அவங்களவே அவங்க ஹேர் ஸ்டைல்னு பண்ணல, அது பறகுதேன்னு பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியா வந்துட்டோம் பேக் பண்றதுக்கு. இங்க பாருங்க, எங்களுக்கு முன்னாடியே வண்டி வந்திருக்கு ஆல்ரெடி. சக்கரை அதிகமா போட்டிருக்காங்க வேணா இல்ல ஓகே தான் பண்ணோம். அப்படியா? வேற என்ன பண்ணோம்? சரி சரி நான் செய்றேன். இப்போ வந்துட்டு பாத்ரூம் கட்டிட்டு இருக்காங்க பக்கத்துலே பாருங்க. அதுக்கான ப்ராசஸ் நடக்குது. ஆளுக்கு வந்துட்டு உட்காந்துருக்காங்க, இங்கே உட்காந்துருக்காங்க. குட்டி பாப்பா தூங்கிட்டாங்க, அவங்க கெஸ்ட்டு அவங்க ஒருத்தவங்க தூங்குறாங்க. இவங்க பேர் போர் அடிக்குதாங்க ஐஸ் இவங்களுக்கு. இவங்களாம் வந்துட்டு வேலை செய்கிறாங்க. ஐஸ்கார் வந்துட்டு உச்சாராக வந்துட்டாங்க. இதான் நினைக்கிறேன். ஐஸ் ஆப்பிள் ஜூஸ் தின்னு தின்னு நல்லா நல்லா தின்னு நல்லா இருக்கு. வந்துட்டு வண்டியில இருந்துட்டு கொஞ்சம் தூரம் நடக்க போறோம். ஊர் போறதுக்கு போறோம். ஆமா, கோயில் கிட்ட போயிட்டு தேர் போறதுக்கு போறோம். ஆமா, கடை வீதிலாம் போட்டுருக்காங்களான்னு பார்க்கணும். பார்த்துட்டு காய்ஸ் இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு காலியா இருக்கு. இன்னும் 2 டேஸில் வந்துட்டு இங்கெல்லாம் இடமே இருக்காது. பிஃபோர் ஆஃப்டர் காட்டுவோம் அப்புறமா. எல்லாம் வந்துட்டு வந்தோடனே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. திருவிழாவே ஸ்டார்ட் ஆகலை, ஐஸ் எல்லாத்துக்கும். இந்த பிள்ளைக்கு ஐஸே வாங்கி தரல பாவம். காய்ஸ் அங்கே வந்துட்டு போய் படுக்கிறா பாருங்க. வந்து நாங்கள் வந்து ஏதோ வாங்கி தரலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய் படுத்துருக்கா. இப்போ வந்து எல்லாரும் கேட்கணும் ஏன் இவ படுத்திருக்கா அப்படி சொல்லிட்டு. ஃபர்ஸ்டே சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.